ஃபிலிமி பீட் நேயர்கள் அனைவருக்கும் அருணோட வணக்கம். ஜுராசிக் பார்க்கில் மொத்தம் 3, அந்த 3 முடிஞ்சதுக்கப்புறம் ஜுராசிக் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க. அந்த ஜுராசிக் வேர்ல்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று விதமாக ஒரு சின்ன ஒன் வேர்டில் ஒன் லைனில் கோட் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. ஜுராசிக் வேர்ல்டு முதலுக்கு வந்து இந்த பார்க் இஸ் ஓப்பன் அப்படின்னு இருப்பாங்க, ஃபாலன் கிங்டம் ஒன்று வச்சுருப்பாங்க, டாமினனுக்கு ஒன்று வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது இப்போ அடுத்தபடியாக அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் அப்படின்ற மாதிரி வச்சிருக்கிறாங்க. இந்த ரீபர்த்துக்கு என்ன ஒரு மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, எல்லாரும் போல தெரிஞ்சது தான். புதுசாக கண்டெடுப்பு அப்படின்ற மாதிரி, அதாவது மறுபடியும் அதுக்கு ஒரு உயிர் கொடுத்தா மாதிரி. பிகாஸ் இதோட ஒரு மிகப்பெரிய ஒரு கான்செப்ட் வந்து 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நடக்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து இங்கே உங்கள் ஸ்டோரியாக எழுதியிருக்கிறாங்க. முக்கியமாக வந்து ஜுராசிக் பார்க்கோட ஃபஸ்ட்டு எழுதினார் இல்லையா, 1992 அப்போ வந்தது இல்லையா. ஸோ அவங்களோட ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் தான் வந்து இப்போ ஜுராசிக் வேர்ல்டு 4 வந்து வரப்போகுது. முக்கியமாக இந்த ரீபர்த் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து முழுக்க டீப்பாக வந்து போய் A to Z எல்லாமே பண்ண போகிறான்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து கிராத் எட்வர்ட்ஸ் அவர் தான் வந்து டேரக்டர். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான ஒரு படைப்பு இந்த தடவை படைச்சிருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து இதோட ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து போகுதான். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்க இல்லை மார்வெல், கொஞ்சம் கற்றுக்குங்களே, அந்த பிளேடு மூவி எங்களே போச்சு அப்படின்ற மாதிரி. பிளேடு மூவின்னு சொல்லிட்டு இன்னொன்று ஞாபகம் வருது. ஆக்சுவலாக நான் வரேன், முதல்ல கேஸ்ட் அண்ட் க்ரூ பார்த்துடலாம். கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்து பொறுத்த வரைக்கும் ஸ்கார்லெட் ஜொஹான்சன் அவங்க வந்து வந்திருக்கிறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளாக் விடோக்கு அப்புறம் வந்து இவங்களை நம்ம பெருசாக பார்க்கவே இல்லை எந்த ஒரு மூவிலையுமே. பட் ரொம்ப அவங்க வந்து அப்போயே ரூமர் வந்து கம்மிடுச்சு, ஸ்கார்லெட் ஜான்சன் தான் ஒரு ஃபீமேல் லீடாக வந்து ஒன்லி ஃபீமேல் லீட், மேல் லீட் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த மூவியில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்கார்லெட் ஜான்சன் தான் வந்து வரப்போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, வந்துட்டாங்க. ஸோ பிளாக் விடோ பேக் டு பிக் ஸ்க்ரீன் அப்படின்னு தான் சொல்லணும், ஏன்னா அப்படி சொன்னால் தான் எல்லாத்துக்குமே தெரியுன்ற மாதிரி. ஸோ பிளாக் விடோவை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஒரு ஜோரா பெனெட் அப்படின்ற ஒரு கேரக்டரில் வந்து நடிக்க போகிறாங்க. ஜோரா பெனெட் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஆராய்ச்சியாளர். இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபோர்ஸ் கூட சேர்ந்து ஒரு டிஎன்ஏக்காக வந்து தேடி போவாங்க. அந்த டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா கெகனட்டோசாரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த கெகனட்டோசாரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிலத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு டைனோசர். அதோட டிஎன்ஏவை 1 ஆஃப் த 3 ஸ்பீஷஸ்ன்னு சொல்லிட்டு தேடி போவாங்க. அந்த 3 ஸ்பீஷஸுமே வந்து ரொம்ப முக்கியமானது. அதில் வந்து டீரெக்ஸ் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டீரெக்ஸ் வந்து இருக்காது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சர்ப்ரைஸ் எலமெண்ட் வேறு ஒன்று இருக்குதான், அது வேறு. அதுப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெகர்ஷாலா அலி, யோ பிளேடு நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆமாம், நீங்கள் 2019, 20, 21 அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிங்க. அப்புறம் போன காமிக்கான் முந்தின காமிக்கான் வந்து ஃபேஸ் 4 வந்து அனௌன்ஸ் பண்ணீங்க பிளேடுன்னு, அதுவும் வரல. ஃபேஸ் 5 அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறீங்க, அது வருமானு தெரியல. நான் நேராக ஜுராசிக் வேர்ல்டு போகிறேன்னு சொல்லிட்டு மனுஷன் அங்கே போயிட்டாரு. மெகர்ஷாலா அலியுமே வந்து இந்த மூவியில் நடிச்சிருக்காரு. இவர் யார் வந்து பார்த்தீங்கன்னா ஜோரா, நம்ம ஸ்கார்லெட் ஜொஹான்சனோட ஒரு பார்ட்னர், ஒன் ஆஃப் பார்ட்னர். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க கேஸ்டன் கூட. பட் 1 of 2 இவங்க 2 பேருமே வந்து தான் வந்து மோஸ்ட்லி பேஸ் பண்ணி கதை இருக்க போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டோரி எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்றத பார்த்தீங்கன்னா ரீபர்த் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கன்ஃபார்ம் பண்ணதுனால ஸோ மறுபடியும் தொலைந்து போன ஒரு ஜுராசிக் வேர்ல்டை வந்து ரிட்டன் கண்டுபிடிக்க போகிறாங்க. அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை வச்சு மறுபடியும் டைனோசர்ஸை உருவாக்க போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸ்கிரிப்ட் அப்படி தான் இருக்குதான், இது வந்து ரிப்போர்ட் படி வந்தது. அது போக வந்து இன்னொரு விஷயம், ஜுராசிக் வேர்ல்டு அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து எல்லாருமே வந்து பார்த்துருந்தீங்கன்னா அவங்களோட ஐடென்டிட்டியான அந்த டீரெக்ஸ் வந்து அந்த சிம்பிள் இருக்கும், இங்கே மேலே அந்த டீரெக்ஸ் சிம்பிள் இருக்கும், அதுக்கு தான் ஜுராசிக் வேர்ல்டுன்னு இருக்கும். அது கீழே என்ன அப்படின்னு டைட்டில் போட்டிருப்பாங்க. அது கீழே வந்து ஒரு 1 word லைன் இருக்கும். இந்த இடத்துல அந்த 1 word லைனு கிடையாது, மிஸ்ஸிங். ஸோ அப்போ என்னமோ அந்த இடத்துல ஒன்று இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஜுராசிக் வேர்ல்டோட அந்த அஃபீஷியலான டாமினனோட போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் எல்லாமே வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அதில் நம்ம ஸ்டார்லட் நம்ம அது கூட இருப்பாப்ல, ஓவன் கோயல்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் பேர் அவர். அதுப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் லீடுமே இருப்பாங்க. கடைசியாக வந்து அவங்க பொண்ணுமே நடிச்சிருந்துருக்கும், அவங்க க்ளோன் மாதிரி ஒன்று உருவாக்குனாங்கல்ல, அது கூட நடிச்சிருந்திருக்கும். அதுக்குள்ள ப்ளூவோட டாட்டர் கூட இருப்பாங்க, அந்த வெரசிலாப்டர், அதை சொல்கிறேன். ஸோ அப்படிலாம் இருக்க போகும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு டைனோசர் இருக்கும். அந்த டைனோசர் தான் இருக்கிறதுல டைனோசரோட ரொம்ப புத்திசாலியான டைனோசர். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சுருந்துருப்பாங்க. பட் ஆனால் இந்த இடத்துல வந்து மறுபடியும் டீரெக்ஸை கொண்டு வந்திருக்காங்க. டீரெக்ஸ் உள்ளே இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுதான் சர்ப்ரைஸ் எலமெண்ட் சொல்கிற மாதிரி உடச்சி விட்டுருக்காங்க. இதுவும் ஒரு விஷயமா இருக்குது. அது போக இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜுராசிக் பார்க், ஜுராசிக் வேர்ல்டு அப்போலேருந்து இப்போ வரைக்குமே வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த
தீப்பந்தம் மாதிரி இருக்கும் சிவப்பு கலரில். அதை வச்சுக்கிட்டு இப்படி வந்து சைடில் கையை வச்சுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை வந்து நம்ம ஜுராசிக் பார்க்கில் வந்து நம்ம அந்த தாத்தா ஒருத்தர் வந்து பண்ணி பார்த்துட்டு இருப்போம். அதுப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜுராசிக் வேர்ல்டில் வந்து டாமினன்ட்டில் ஒருத்தவங்க ஒரு லேடி இருப்பாங்க, அவங்க பண்ணி பார்த்துருந்தாங்க. அந்த ஐஸ் க்யூப்ஸ்லாம் ஓவன் கோயிலோட ஓடுவாங்களே, ஸோ அவங்க வந்து அதே மாதிரி இங்கிட்டு பண்ணியிருக்காங்க. அந்த தீக்குச்சிலாம் வச்சு தீப்பந்தத்தில் வச்சு காட்டுற மாதிரி. அதே மாதிரி இதில் வந்து மெகர்ஷா அலியுமே வந்து இதில் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அப்போ ஏதோ ஒரு முக்கியமான ஸ்பீஷியஸ் வந்து இந்த தடவை மிகப்பெரிய ஒரு த்ரெட்னிங்காக இருக்க போது ஹியூமனுக்கு அப்படின்ற மாதிரிமே வந்து ஒரு விஷயம் இருக்குது. அது போக 5 வருஷத்துக்கு அப்புறம் காலநிலை மாற்றம் எல்லாமே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம உலகம் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் எழுதியிருக்கிறாங்க. அப்போ வந்து இருக்கிற சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அதிக வெப்பம் எங்கே இருக்கோ அதை தேடி டைனோசர் போகும், அதிக குளிர்ச்சி எங்கே இருக்கோ அதை தேடி டைனோசர் போகும், அப்படி இப்படிலாம் இருக்குல்ல. பட் இப்போ எல்லா இடமே வந்து ஒரு சரிசமமாக இல்லாமல் காலநிலை மாற்றத்தால் எல்லாமே அங்கங்கன்னு சொல்லி எங்கே என்னென்னமோ மாறுது. இருக்கிற அண்டார்டிகா ஐஸில் எல்லாமே உருகி போகுது அப்படின்ற கதை மாதிரி. ஸோ அப்பப்போ காலநிலை மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து மனுஷங்க மாறிட்டு இருக்காங்க. ஆனால் டைனோசர்ஸ் எல்லாம் அப்படி மாற முடியாதுன்ற ஒரு காரணத்தினால வந்து இப்போ அந்த டைனோசர்ஸ்லாம் எங்கே போக போகுது, அதனால மனுஷங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பாதிப்பு வரப்போகுது, அதில் எந்த டைனோசர் முக்கியமான ஒரு ஆளாக இருக்க போகுது, அதை வந்து எப்படி டீரெக்ஸா இல்லை வேறு ஏதோ முக்கியமான ஒரு ஸ்பீஷஸை கொண்டு வர போகிறாங்களா அப்படின்ற மாதிரிமே வந்து எழுதியிருக்கிறாங்களா. இதை நான் சொல்லலை, ரிப்போர்ட் படி தான் நான் பார்த்து சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து இது வந்து முன்னாடியிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு ஜுராசிக் ஐலாண்டு அப்படின்னு சொல்லி ஏதாவது வச்சுருந்துருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் கிடையாது, வைக்கல. ஏன்னா ஒரு டாமினன் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து முடிச்சதுக்கப்புறம் ஒட்டுமொத்த டைனோசருமே தலை தெரிச்சு ஓடும், எங்கெங்கேயோ ஓடும். அப்படி ஓடுறப்ப வந்து வழக்கம் போல் நம்ம கடைசியாக வந்து ஓவன் காயில் அவங்க பொண்ணோட முடிச்சுட்டு ப்ளூவோட அவங்க பொண்ணோட தான் முடிப்பாங்க. ஸோ அப்படி இருக்க போகும்போது டீரெக்ஸ் அந்த இடத்துல வந்து கடைசியாக காமிச்சிருந்துருப்பாங்க, ஒரு விதமாக இன்டைரக்டாக காமிச்சிருந்துருப்பாங்க. பட் இந்த இடத்துல வந்து டீரெக்ஸ் மறுபடியும் உள்ள வந்தா இதாண்டா சினிமா அப்படின்ற மாதிரி ஜுராசிக் வேர்ல்டோட ட்ரேட்மார்க்கான டீரெக்ஸை வந்து கொண்டு வராமல் இருப்பாங்களான்னு கேட்குறேன். கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. ஸோ அதுவும் கண்டினியூட்டி வரும்ன்றது தான் வந்து தோணுது. பட் பொறுத்தர் தான் பார்க்கணும். இது போக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் வில்லனாக வந்து இப்போ வரைக்கும் பெருசாக யாரையுமே சொல்லலை. ஏன்னா கதைப்படி வந்து இவங்க ஸ்கார்லெட் ஜான்சன் நான் சொன்ன ஜோரான்ற கேரக்டர் நடிக்க போகிறாங்க. மெகர்ஷாலா அலி அவருமே வந்து இவங்களோட பார்ட்னராக இருக்க போகும்போது ஃபீமேல் லீடை வச்சு அவங்கள சென்ட்ரிக்காக பேஸ் பண்ணி தான் வந்து முழுக்க கதை இருக்கும். ஸோ நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து ஸ்கார்லெட்க்கு வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து புதுசு கிடையாது, அவெஞ்சர்ஸ்லேயே பட்டையை கிளப்பிட்டாங்க. ஸோ இந்த தடவை மறுபடியுமே வந்து ஒரு சின்ன ஆக்ஷன்ஸ்லாம் நம்ம பார்க்கணும். ஏன்னா எல்லா ஹீரோயின்ஸுமே நம்ம பார்க்குறோம் இல்லையா. கிளாரன்னு சொல்லிட்டு நம்ம ஜுராசிக் வேர்ல்ட் ஆரம்பத்துலேருந்து ஒரு 3 ஃபாலன் கிங்டம் டாமினன்ட்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அந்த ஃபீமேல் லீடுமே வந்து நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள மிஞ்சினவங்களா ஸ்கார்லெட் வருவாங்கன்ற மாதிரி தான் வந்து எனக்கு தோணிக்கிட்டு இருக்குது. ஏன்னா அவங்க ஆக்ஷன்லாம் கொஞ்சம் கை தேர்ந்தவங்கன்ற மாதிரி. ஏன்னா அவெஞ்சர்ஸ் மாதிரியான மிகப்பெரிய ஒரு ஸ்டார் கேஸ்டிங் க்ரூவோட மிகப்பெரிய பட்ஜெட்டில் படம் நடிச்சுட்டு இங்கே ஜுராசிக் வேர்ல்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கம்பேர் பண்ணும்போது பிகஸ்ட் ஃப்ரான்ச்சைஸ் தான். 31 வருஷமாக இருக்குது இந்த ஃப்ரான்ச்சைஸு. பட் ஸ்டில் இருந்தாலுமே வந்து இந்த விஷயத்துக்கு அவெஞ்சர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஜுராசிக் வேர்ல்டில் ஸ்டன்ட் சீக்வன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அது இவங்களுக்கு பெரிய விஷயத்தில் அஃபெக்ட் பண்ணான்னு தான் சொல்லுது. அதே மாதிரி மெகர்ஷாலா அலியை வந்து ஒரு வழியாக திரும்பி பார்க்க போகிறோம்ப்பா மனுஷனை. எப்போலேருந்து அந்த பிளேடு மூவிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, லெட்ஸ் ஹோப். ஜூலையில் 2ஆம் தேதி வந்து 2025 வந்து வெளியே வரப்போதான். எவ்வளோ வேகமாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்க போகிறாங்கன்றது தெரில. டக்குன்னு அவங்க பாட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. முக்கியமாக அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ரீபர்த்லேயே வந்து ஒரு சன்ஷைன் மாதிரி வந்துச்சு. அதிலே வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த சிம்பாலிக்காக மறுபடியும் அந்த ஒரு புதிய வெளிச்சம் வருது அப்படின்ற மாதிரிமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து உண்மையான்றத மாதிரி தெரில. ஸோ நம்ம வந்து டீகோடிங் பண்ணதில் அப்படி தான் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணது. ஸோ ஜுராசிக் வேர்ல்டு ஜுராசிக் பார்க்கில் பெஸ்ட் மொமெண்ட்ஸே இல்லை எந்த ஜுராசிக் வேர்ல்டு ஜுராசிக் பார்க் பெஸ்ட்டு அப்படின்றத வந்து நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸ்கார்லெட் ஜான்சன் எந்த மாதிரிலாம் பண்ண போகிறாங்க? இந்த ஜுராசிக் வேர்ல்டு வந்து இதுக்கு முன்னாடியிலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ மிகப்பெரிய ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ண போகுது அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம். இதுக்கு அடுத்தடுத்த அப்டேட் வந்து தாராளமாக வீடியோ போடுறேன், அதையும் பார்த்து சொல்லுங்கள். வேற வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் வணக்கம்.